ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். கேழ்வரகு மாவை யூஸ் பண்ணி புசு புசுன்னு பூரி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. எப்பயுமே நீங்கள் கோதுமை மாவில் தான் பூரி சுட்டுப்பீங்க. இன்றைக்கி ஒரு சேஞ்சாக வந்து கேழ்வரகு யூஸ் பண்ணி பூரி சுடுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத நம்ம D3 சேனலில் பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. அந்த தண்ணியில் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு உப்பை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கப்பு வந்து கேழ்வரகு மாவு வந்து எடுத்துருக்கோங்க. இந்த கேழ்வரகு மாவு வந்து என்னென்னா, கேழ்வரகு வாங்கி அதை நல்லா வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்து கழுவி வெயிலில் காய வச்சு ரைஸ் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துருக்க அதே பவுலில் வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துருக்கோங்க. இந்த கோதுமை மாவும் அதே மாதிரி தாங்க. கோதுமையை வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அதை வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவுங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சலிச்சு எடுத்துகிட்டு வச்ச மாவுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோடனே அந்த எண்ணெயை வந்து நல்லா வந்து மாவோட வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எல்லா பக்கமும் அந்த மாவு இருக்கிற மணிக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, பூரி வந்து தாங்க நம்ம சுட போகிறோம். அந்த பூரி வந்து நல்லா சாஃப்டாக உப்பி வர்றதுக்காக, அதுக்காக தாங்க நம்ம வந்து இப்போ எண்ணெய் ஆட் பண்ணுறோம். ஸோ எண்ணெயை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறோங்க. தண்ணி வந்து மொத்தமாக அப்படியே ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ஊற்றி மாவு வந்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து பூரிக்கு வந்து மாவு பசையும் போது வந்து மாவு வந்து என்னென்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்து பசைஞ்சிக்கிறணுங்க. இப்போ இன்கேஸ் வந்து நம்ம சப்பாத்தி சுடுறதா இருந்தால் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. ஏன்னா பூரி வந்து டைட்டாக மாவு பசைஞ்சிருந்தால் தான் நமக்கு வந்து பூரி வந்து நல்லா உப்பி வருங்க. இப்போ கேழ்வரகுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்மளோட பாரம்பரிய உணவில் கேழ்வரகு வந்து ரொம்ப வந்து முக்கியமான உணவுங்க. அதுவும் வந்து இந்த கேழ்வரகுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து அபரிதமாக நமக்கு வந்து சத்து வந்து அதிகமாக இருக்குங்க. அதுலேயும் வந்து சொல்லப்போனால் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குங்க. அதோட வந்து நமக்கு உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியும் தரக்கூடியது தாங்க இந்த கேழ்வரகு. ஸோ எப்படி வந்து நம்ம டிஃபனில் வந்து இட்லி தோசையை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி கேழ்வரகையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தேவையான எல்லா சத்துமே வந்து நமக்கு கிடச்சிருங்க. இந்த கேழ்வரகுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யூஸ்வலாக வந்து என்னென்னா கேழ்வரகுல வந்து கஞ்சி செஞ்சு குடிப்போங்க. அதோட வந்து கேழ்வரகு அடை செய்யலாம். கேழ்வரகுல மெயினாக வந்து கேழ்வரகுல வந்து கூழ் செஞ்சு சாப்பிட்லாங்க. ஸோ ஆனால் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கேழ்வரகுல வந்து அதனால தாங்க பூரி வந்து செய்கிறோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம டைட்டாக பசைஞ்சிருக்கோன்னு பாருங்கள். ஸோ பூரிக்கு மாவு பசையும் போது எப்பயுமே கொஞ்சம் டைட்டாக எடுத்துக்கோங்க. டைட்டாக இருக்கிற அளவுக்கு பசைஞ்சிக்கோங்க. சப்பாத்திக்கு பசையோன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணுங்க. ஸோ மாவு பசைகிறது தாங்க இருக்குது நம்ம இது. இப்போ சப்பாத்தியாக இருந்தாலும் பூரியாக இருந்தாலும் மாவு வந்து ஒன்ஸ் நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா வந்து சூப்பராக வருங்க. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து மாவு வந்து ஊறட்டுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த மாவில் வந்து சின்னதாக உருண்டை வந்து போட்டுக்கலாங்க. எப்பயுமே வந்து பூரி வந்து சின்ன சின்னதாக போடும்போது வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்குங்க. அதனால சின்ன உருண்டையாக இப்போ வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி வந்து சின்ன உருண்டை போட்டுக்கிட்டேங்க. இதில் வந்து லைட்டாக வந்து உருட்டும் போது வந்து லைட்டாக வரமாவு வந்து தூவிக்கோங்க. வரமாவு தூவி லைட்டாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக இது பண்ணால் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வந்து உருட்டிக்கலாங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உருட்டுறதுக்கும் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக வருதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 இது வந்து நம்ம உருட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து பூரி போட்டுடலாங்க. எப்பயுமே வந்து பூரி சுடும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றினாதாங்க பூரி வந்து நல்லா உப்பி வரும். அதாவது எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா பூரி வந்து கொஞ்சம் உப்பாமல் வந்து ஒரு மாதிரி தட்டையாக இருக்கிற மாதிரி வருங்க. ஸோ அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அதே மாதிரி நல்லா மேலே வந்து ஆவி பறக்கிற அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம பூரி போடணும். அப்படின்னா தான் பூரி வந்து போட்ட உடனே நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருங்க. இப்போ வந்து நமக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சிங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து திரட்டி வச்சுருந்த பூரியை வந்து போட்டுடலாங்க. ஸோ போடும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. ஸோ எப்படி வந்து நல்லா உப்பி வருதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போட்டுடலாங்க. ஸோ கேழ்வரகுல இவ்வளோ அழகான பூரியா அப்படிங்கிறது நமக்கே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா உப்பி வந்திருக்குங்க. இப்போ அடுத்ததே நம்ம போடலாம். அது போட்டோடனே நல்லா எப்படி வந்து புஷ்ஷுன்னு வருதுன்னு பாருங்கள். சூப்பராக வருங்க. நீங்கள் கோதுமை மாவில் தான் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் பூரி செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி கேழ்வரகு மாவுலையும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து சுட சுட வந்து நமக்கு கேழ்வரகு பூரி வந்து ரெடியாச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு சைடிஷாக வந்து பூரி கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
இந்த கேழ்வரகு பூரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.